இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. ஒரு சமாதிக்கு முன்னாடி நின்றுட்டு சோகமாக அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அவளோட சிஸ்டர் இல்லா யூனாங்க வாழ அவளை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. அவளை பார்த்தா அங்கே நீ வந்துட்டு இப்படி செத்து போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் நீ சாக வேண்டியது கட்டாயம் தானே, அதனால தானே நாங்கள் உன்னை கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க சிஸ்டர் இல்லாமல் அவளுக்கு அவ்வளோ ஒரு பாசம் இருந்திருக்கு. பட் இவ என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. அங்கே தலையெல்லாமே பெயின் ஆயிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவளுக்கு ஃபுட்டில் பாய்சன் வச்சு தான் அங்கே வந்துட்டு கொலை பண்ணியிருந்திருக்கா. அவள் வந்துட்டு துடிச்சு சாகும்போது ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாலுமே அவள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் போயிருந்திருக்கா. இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நீ எப்படி வந்துட்டு என் வாழ்க்கையை அழிக்கலாம், நான் உன்னை கண்டிப்பாக இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ண போனதுமே பட் அங்கே வந்துட்டு கை கூட மேலே படலை. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது அவள் செத்து போயிட்டா, அவளோட ஆத்மா தான் நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளோட பிரதர் யூஐயுமே அடிச்சாங்க. நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ ஷூ அங்கே வர்றான் வச்சுட்டு அவன் ரொம்பவே ஹீரோ என்ன நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பண்ண பாவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அவளோட சமாதியை போய் அங்கே வந்துட்டு தொட்டுட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கண்ணீர் வடிக்கிறா. டக்குன்னு பார்த்தா எல்லாமே வந்துட்டு அங்கே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஹீரோயின் திரும்ப அங்கே ரீவான் ஆகி உட்காந்துட்ருக்கா. அவங்க அப்பாவோட அந்த ஃபியூனலில் தான் அவள் ரொம்பவே அழுது எமோஷனாகி போய் உட்காந்துட்ருக்கோமே. வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே சமாதானப்படுத்தும் போது அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா கடவுள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ரீபானா இருக்கமான்னு சொல்லி உடனே அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷன் ஆகிட்டு அவங்க அழுகிற மாதிரி பண்ணதுமே அவங்க பிரதர் யூவரா இப்போ எதுக்காக ட்ராமா பண்ணிட்டுருக்க, சொத்துல எல்லாம் உனக்கு பங்கு வேணுன்றதுக்காக சும்மா ட்ராமா பண்ணுறியான்னு சொன்னதும் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, அவள் ரொம்ப கவலையாயிட்டு பண்ணிட்டுருக்கா, நீ இப்படிலாம் பேசாதடான்னு சொன்னதும் அப்போ அவங்க சிஸ்டர் இன்னாக்குமே வேற வழி இல்லாமல் போகுது. பெரிய விஷமே அவள் தான். பட் எல்லா ஆக்டிங் நல்லவும் மாதிரி அப்போ ஹீரோயின் எமோஷன் ஆகிட்டு அங்கே பேசுகிறத பார்த்துட்டு அங்கே சிஸ்டர் இல்லை உங்களுக்கு என்னை பற்றி தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுமே வேற நல்லவும் மாதிரி நடிக்கணும் இல்லையா, அவங்க முன்னாடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ட்ராமா பண்ணுறா. அவளுக்குமே இந்த சொத்துல பங்கு இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஹீரோ அங்கே ஷூ வந்துடுறான். அவனுங்க பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. உங்கள் அப்பா எங்ககிட்ட கடனை வாங்கி வந்து செத்து போயிட்டாரு, இப்போ கடனை வந்துட்டு யார் அடைக்கிறது, அவர் செத்து போயிட்டாருனா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டதுமே அப்போ அந்த யூ கதை கேட்டுட்டு பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் வேமா அவன்கிட்ட போய் அவங்க பேச மாதிரி போனதும் அவன் அங்கே அட்டாக் பண்ணி அவளை அப்படியே தூக்கிட்டு போகிறான். காசை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பொண்ணை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே இது நல்ல சான்ஸாக தான் தோணுது அவன் கூட சேர்ந்து போகிறதுக்கு. அப்போ அவங்க சிஸ்டர் இல்லை அவளை எப்படியாச்சும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோம், இந்த மாஃபியாவுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா பேசாமல் நம்ம மேரேஜ் அவ்வளோ வந்துட்டு பண்ணி கொடுத்துடலாமே, இதனால் நம்மளுக்குமே பெனிஃபிட்டாக இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களோட மைண்ட் எல்லாத்தையுமே இவ பிரெயின் வாஷ் பண்ணிட்டேக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் அவன் போய் எங்கே படுக்க வச்சுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டேக்கா. எனக்குமே திரும்ப ரீபான் ஆகிருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறான். அப்போ தான் என்ன சீன் செட்டு காமிக்கிறாங்க. அவன் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அவனுக்கு டக்குன்னு முழிப்பு வந்து அவன் திரும்ப ரீபான் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. ஸோ ஹீரோயினுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் வேகமாக அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்திருக்கான். ரொம்ப கவலையாகிட்டு அவளோட கையை பிடிச்சி பேசிட்டு கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உனக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அப்படியே ரொம்பவே கோவமான ஒரு கோவக்காரை மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு இப்போ உங்கள் அப்பா கொடுத்த காசை கொடுக்குற வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை விட மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்கிட்ட இருந்து போகிறதுக்கு விரும்பலப்பா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்குது அப்படின்டா சொன்னதுமே கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு கோவமாயிட்டேக்கான். இப்போ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டுச்சிக்க, நான் என்ன தப்பாக சொல்லிட்டே சொல்லு, என் வீட்டை விட இது பெஸ்ட்டாக இருக்குது, என் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே என்னை அன்வான்டாக தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, பட் இந்த வீட்டில் அப்படி இல்லை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லும்போது சும்மா இந்த விளாட்டுக்கெல்லாம் என்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க வேலை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இது பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலே எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மேரேஜ் எதுவும் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷையாகி போயிடுது. என்னடா இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி எதையும் அங்கே வந்துட்டு அவன் போட்டு விடுறான். இது இதுக்காக என் மேலே இருக்க லவ்னால நீ கொடுக்குறியான்னு சொன்னதும் லவ்னாலெல்லாம் ஒன்றும் கொடுக்க கிடையாது, நீ வந்துட்டு எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகி போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும், அதனால் நீ எங்கே இருந்தாலுமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து இதெல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீ வந்து படாத, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு அவள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஹீரோயின் தன்னை பற்றி பெருமையாக பேசினது ஞாபகம் வந்துட்டு ரொம்ப எங்கே வந்து ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பா ரொம்ப மோசமாக
திட்டிட்டு தான் இருப்பார் போல், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுக்குமே உதவ மாட்டா, அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு. பட் இப்போ இவன் இந்த லெவலுக்கு நம்மளை பாராட்டியிருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க ஒரு லக்ஸரியான பேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எதை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்டும் எங்கே கால் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ எங்கே பாருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரொம்ப சேஃப்டியாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க சிஸ்டர் இன்லாம் கன்சீவாக இருந்தக்கா போன டயத்தில். பட் அங்கே வந்துட்டு அபார்ஷன் ஆகிட்டு அந்த பழியை தூக்கி ஹீரோயின் மேலே போட்டிருக்கா. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக அப்படி நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே ஹாப்பிட்டு போய் ஹக் பண்ணிவிட்டு எனக்காக வந்துட்டு பெஸ்ட்டான பேக் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் இந்த வீட்டில் வந்து கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன், என்னமோ நான் வந்து உன்னை ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்து வச்சுருக்க மாதிரி நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறேன்னு சொன்னதும், பட் ஆனால் நான் வந்துட்டு அப்படி நினைக்கலையேப்பா, நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசுகிறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவட்ட வந்து மாட்டியிருக்கானா அவன், இல்லை அவள் தான் வந்து மாட்டியிருக்கலான்ற லெவலுக்கு அவனுக்கு வந்துட்டு யோசனை வருது. சரி என் சிஸ்டர்லாம் கூட சேர்ந்து நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல விதமாக நீங்கள் வந்துட்டு அவளை பார்த்துக்கோங்க, ரிப்போர்ட் எல்லாமே கொடுங்கன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அங்கே வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின் எத்தனை நாளைக்கு இவ இப்படின்னு நடிச்சிட்டு இருப்பா, இவளோட இவில் ஃபேஸ் எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு யோசனை வந்துட்டு இருக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, கூடி சீக்கிரம் வந்துட்டு குழந்தை பிறந்துரும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, பிரதர் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நம்ம சிஸ்டர் இல்லை வயிற்றுக்குள்ளே வளர்கிற குழந்தை உங்கள் தானா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இதை நான் பேசியிருக்க கூடாது, தப்பு தான், நீங்கள் எதுவும் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு அவங்க தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, இவன் வேணுக்குன்னே அங்கே போயிட்டு அதை தண்ணி இல்லாமல் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இவரா கீழே விழுந்துட்டு ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டா. நான் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், இப்படி உன்னை வந்துட்டு இப்போ அபார்ஷன் பண்ணுற லெவலுக்கு இவளுக்கு என்ன கோவம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த டைம் அதே மாதிரியே நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னாலுமே அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு ஒத்துக்க மாட்டான், கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ இப்போ பண்ணதுக்கு உன்னை நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். ஹாஸ்பிட்டல்லையுமே போயிட்டு அவளை ரொம்பவே அங்கே வந்துட்டு மோசமாக ட்ரீட் பண்ணதுமே, நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது, நீ நினைக்கிற லெவலுக்கு அவள் ஒன்றும் ஒர்த்து கிடையாது, வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை உன்னோடவே கிடையாது, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஏன்ட்டு இருக்குது, வேணா நீ வந்துட்டு அதை செக் பண்ணி கூட பாரு அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. போன டைம் அவளை வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கான். அவள் எவ்வளோ வந்துட்டு ட்ரை பண்ணி சொல்ல ட்ரை பண்ணாலுமே உண்மை எல்லாத்தையுமே இவளோட பேச்சை கேட்டுட்டு அவன் கேட்க மாட்டேன்ட்டான் போல். அதனால தான் ஹீரோயின் இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேக்கா. அப்போ உடனே அவங்க சிஸ்டர் நீலா அந்த சூ கூட சேர்ந்து இவளுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு இவ சொன்னா. ஸோ அந்த பழியத்துக்கு ஏமேல போடுறதுக்காக இவ பொய்யா வந்துட்டு இப்படி வந்து நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ இப்படிலாம் வேற பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு அவளை போட்டு அங்கே அடிக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஹீரோயினால் எதுவும் பண்ணவும் முடியலை. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அவனை பார்த்ததுமே ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உனக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறான். என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி உண்மையிலே மோசமானவ தான், வயிற்றில் இருக்க குழந்தை அவளோடது கிடையாது, உனக்கு வந்துட்டு எவிடன்ஸ் என்ன நாங்கள் வந்துட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், நீ போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போயிடுறான். கையெல்லாமே அடிபட்டுருக்கு. கையெல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எனக்காக இன்னும் சில ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உனக்கு காசு கொடுக்கணும்னு தூக்கிட்டு வந்திருக்கேன், நீ அந்த பயம் இல்லாமட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, எனக்கு உங்கள் மேலே பயம் இல்லை, ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து எப்பயுமே நான் ஃபேமிலி மெம்பர் மாதிரியே ட்ரீட் பண்ணதில்லை, இந்த குடும்பம் தான் என்னோட குடும்பம் மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குன்னு சொல்லிடா. பிறகு அவங்க பிரதர் ரொம்ப அங்கே அவர்கிட்ட கோவப்படும் போது, இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னதும், என்ன மிஸ்டேக் இருக்கா, தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ இப்படி நல்லவ மாதிரி பேசுகிறியான்னு சொன்னதும், ஆமாம் நீ கல்யாணம் முடிச்சு ஒரு 2 மாதம் தான், உங்கள் அம்மாவும் நீங்களும் தான் இதுக்கு காரணமே, நீங்கள் வந்துட்டு என்னை வந்து சொல்லி டார்ச்சர் பண்ணீங்க, குழந்தை பேர்லலாம் இவ்வளோ தூக்கி இங்கே வெளியே போட்டுறணும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி வேலை பண்ண வேண்டியதாயிருச்சு, இதில் என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அவனால் எதுவும் பேச முடியலை, என்ன பேசுனேன்னு தெரியாமல் அவன் வாயடிச்சு போயிடறான். நெக்ஸ்ட் சீனில் அவன்கிட்ட அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா இங்கே இருக்கிறதுக்கு, ஏன்னா என் குடும்பம் எப்பயுமே நான் அன்வான்டாக தான் வந்து
ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீ அப்படி கிடையாதுன்னு சொன்னதும், ஏன்னா உன் வீடு மாரியே இது இருக்குன்னு சொன்னதும், ஆமா அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு சொன்னதும், பிரின்சஸ் மாரி நான் ஒண்ணும் உனக்கு ட்ரீட்லாம் பண்ணலையேன்னு சொன்னதும், பட் அத விட பெஸ்ட்டாவே எனக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, இதுக்காக நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்றா. ஸோ அந்த சர்ப்ரைஸ்ன்ற வேர்ட கேட்டதுமே அவனுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டுருக்கு. அவங்க ஸ்கூல்ல வந்து அந்த கிராஜுவேஷன்லாம் முடிக்கும்போது, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க வர சொல்லியிருக்கான் பார்க்குறதுக்காக. ஸோ அவங்க அம்மாவுமே சர்ப்ரைஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாயிட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா அங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வர வழியில இறந்துட்டாங்க போல. அவங்க அப்பாங்க வந்துட்டு கோவமாயிட்டு அடிச்சுட்டு, "உன்னால தான்டா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு பயங்கரமா திட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு சர்ப்ரைஸ்ன்ற வேட கேட்டாலே பயமாயிடுச்சுக்கு அங்க அவனுக்கு. பிறகு நெக்ஸ்ட் டே பெரிய சுத்தில எடுத்துட்டு வீட்டுக்கு அங்க காட்ஸயுமே கூட்டிட்டு போறா. அவங்க வந்துட்டு என்னை எப்பயுமே வந்துட்டு ஒரு பொண்ணாவே ட்ரீட் பண்ணதில்ல. ஸோ இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு நொறுக்குனதுமே, அவங்க வீட்ல எல்லாருமே வந்துடுறாங்க. "நீ என்ன முட்டாள் மாரி வந்து வீட்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், நீங்க இத்தன நாளா என்ன வந்துட்டு எப்படி மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்கணும். என்ன வந்து எப்பயுமே மோசமா நீங்க வந்துட்டு ட்ரீட் பண்ணதுக்கு இப்ப சாரி கேட்கணும். அப்படி இல்லன்னா இங்க வந்துட்டு எதையும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லா பொருளையும் அடிச்சு நொறுக்கிருவேன்னு சொன்னதும், பயந்து போயிட்டு வேற வழி இல்லாமங்க சாரி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கூட வேற காட்ஸ கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால தான். அப்பங்க சரி ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் ஏதாச்சும் ஒரு பெரிய வேலை பண்றதுக்கு வரேன். இப்ப கிளம்புறேன். அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. பிறகு ஷூவோட பர்த்டே பார்ட்டியில காமிக்கிறாங்க. தண்ணிய போட்டுட்டு அங்க ஸ்விம்மிங் பூல்ல சைடுல போய் சுத்திட்டு இருக்கும்போது, வேகமா வந்து அவன் புடிச்சு காப்பாத்துனதும், "நீ வந்து என்ன காப்பாத்திட்டியா? எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குப்பா" அப்படின்றத சொல்லிட்டு, ஏகப்பட்ட பேச்சாங்க பேசிட்டு இருக்கா. "எனக்கு வந்துட்டு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நம்ம பேசாம வந்துட்டு ஏன் ஒரு மேரேஜ் பண்ணிக்க கூடாது?" அப்படின்றத சொல்லிட்டு அவ வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு அவனுமே வந்து அவ பேசுற இந்த உளறல் பேச்சு எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே அங்க கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்க வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. "என்ன வந்துட்டு எதுக்காக அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது? நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன்? என்ன வந்துட்டு ஒரு புள்ளையாவே வந்துட்டு எப்பயுமே ட்ரீட் பண்ண மாட்றாங்களேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்புறம் பிடிக்கலன்னா என்ன எதுக்காக வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கவலையாயிட்டு இருக்கா. ஸோ அங்க எனக்காக நீ ஒரே ஒரு கிஸ் மட்டும் வந்துட்டு குடுக்குறியான்னு சொல்லிட்டு அங்க கேட்டதும், கிஸ் குடுக்க போனா அப்படியே மயக்கமாயிடுறா. கூட்டிட்டு போய் அவன் படுக்க வச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சுட்டு, நான் வந்துட்டு என்னப்பா எந்த ரூம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்ததுமே ரொம்ப ஷை ஆயிட்டு, ஏன்னா 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு வேற அவளுக்கு ஆக்வர்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஓவரா பில்டப்லாம் பண்ணாத, ஒண்ணும் கிடையாது. நைட் எல்லாம் உயிர போட்டு வாங்கிட்டேன். கீழ வா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு அவன் சொல்றான். ஸோ கீழ போனதுமே அங்க 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. அப்ப ஹீரோ பார்த்தா டக்குன்னு நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மேரேஜா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, "ஏன் நைட் ஏதாச்சும் நான் உளறிட்டேனான்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அங்க சந்தோஷமாயிட்டு அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியாயிட்டு அவன் கைய புடிச்சுட்டு, "கண்டிப்பா பண்ணிக்கலாம்ன்னு" சொல்றா. ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னதும், இன்னைக்கு சாப்பாடு பண்ணதே நம்ம ஹீரோ தான். அவனோட ஸ்பெஷல் எஃபர்ட் எல்லாமே போட்டு ஸ்பெஷல் டிஷ்ஷா ரெடி பண்ணியிருக்கான். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்றா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்னோட ஃபேமிலி வந்துட்டு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க. உன் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்க செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு, இந்த கன்றாவி பேச்சை பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னதுமே, இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உன்னோட வீட்டில் இருக்க அந்த பத்திரங்கள் எனக்கு தேவைப்படுது. நீ அதை கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொன்னதும், அது எப்படி நான் கொடுப்பேன்? எங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அவளுக்கு என்ன சொந்தமோ அதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கேட்குறான். அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் வந்து கண்டிப்பா உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன். ஏன்னா, உன் பொண்டாட்டிக்கும் வந்து ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு. இங்க பார்த்தியா? இந்த வீடியோஸ்லாம் வெளிய லீக் ஆச்சுன்னா, என்ன நடக்கும் தெரியலன்னு சொன்னதும், அவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. கண்டிப்பா இது எப்படியாச்சும் நான் வந்துட்டு சரி பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். ஹீரோயினுமே, இத விட்டா உனக்கு வேற சான்ஸ் கிடையாது. நீ வந்துட்டு எனக்கு வந்து இதையாச்சும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. அந்த குடும்பத்த அசிங்கப்படுத்திட்டு இவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் என் முன்னாடி நீ அவள இந்த மாரி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்க காட்ஸ வச்சு அங்க வந்துட்டு வெளிய இழுத்து விட சொன்னதுமே, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்காக ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கா. என்ன நடந்தாலும் சரி, யாருக்காகவும் ஒன்று மட்டும் நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அவங்க பிரதர் சிஸ்டர் இன்லாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வலையே விரிச்சதே சிஸ்டர் இன்லாவை வளைச்சி உள்ளே போடுறதுக்காக தான். அங்கே அவங்க பிரதர் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு இருக்கவுமே, ட்ரிங்க் பண்ணதுமே அவளுக்கு அங்கே நல்லா போதையாயிருது. நான் இப்போ வந்து இவளை வாஷ்ரூம் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடியே போனதுமே,
என்ன நடந்துட்டுருக்கா, அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்க பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏகப்பட்ட காசு வந்துட்டு கேட்குறது எல்லாமே ஆஃபர் பண்ணுறேன். நீங்கள் அந்த பத்திரத்தை எனக்காக எடுத்து கொடுக்கணும்னு சொன்னதும், கண்டிப்பாக அது என்னால் முடியாதுன்னு சொன்னதும், இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த குடும்பத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அவளுமே வந்துட்டு ஒரு சரியான வந்துட்டு ஃப்ராடு தான். ஸோ அதை பற்றி அவள் யோசிச்சுட்டேக்கா. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க வந்துட்டு மேலேருந்து தள்ளி கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ இது எல்லாமே நல்லா அவங்களோட பிளான் தான் போல். என்ன பண்ணிகிட்ருக்க, நீ எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதும், நீ கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட. இப்போ உனக்கு என்ன நடக்க போதோ நான் வந்துட்டு அதை தான் பண்ண போகிறேன். நீ இதுக்கப்புறம் நீ இருந்து என்ன சாதிக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்ததுமே அங்கே அவனே வந்துட்டு அங்கே மாட்ட வேண்டியதாக இருக்குது. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறான். என்னப்பா ஆச்சுன்னு சொன்னதுமே, ஒன்றும் கவலைப்படாத, உன் சிஸ்டர்லாம் நம்மளோட கையில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் அங்கே சக்ஸஸ் ஆக்கிடுறாங்க. பிறகு ஹீரோயினுக்கு போட்டு விட்டுருந்த அந்த பிரேஸ்லெட் அவன் கலட்டிடுறான். இதில் வந்துட்டு எதுவும் கிடையாது, நான் சொன்னேன் உன்ட்ட போட்டு விட்டு பயமுறுத்துறதுக்காகன்னு சொன்னதும், எனக்கு தெரியுமே நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி வீட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பார்த்தா வீட்டில் அவங்க சிஸ்டர் இன்லாவை போட்டு பயங்கரமாக அவன் அடிச்சிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுமே, காசுக்காக இவளுமே கடைசியில் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு, ஒன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்க பயங்கரமா நாங்க வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிளானுமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போனால் அந்த இடத்துல அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு வேஷம் போட்டு வந்து அவளை அங்கே அட்டாக் பண்ணிடுறான். அவளுக்கு அப்படியே அங்கே கழுத்தில் அடிபட்டு அவன் மயக்கமானதுமே வேமா அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். கழுத்தில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கட்டெல்லாமே போட்டிருக்காங்க. எப்படி எனக்கு அடிபட்டுச்சு, நான் இப்படியே தான் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறான். இப்போ அவசியம் நம்ம போய் பார்க்கணுமான்னு சொன்னதும், ஆமாம் எங்கள் அப்பாவை நீ மீட் பண்ண வேணாமா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பர்சனையுமே நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாமே பயங்கரமான விஷப்பூச்சிங்க அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஸோ பிஸ்னஸை பற்றியுமே உனக்கு இதுக்கப்புறமே தெரிய வேணாமா, ஒரு பிஸ்னஸ் மாஃபியாவோட பொண்டாட்டியாக இருந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் அவனுக்கு வீடே அங்கே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவே இப்போ உயிரோடு இல்லை, அதே அவனுக்கு தெரியாது. அங்கே வந்துட்டு மேடவங்க எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க ஸ்டெப் சிஸ்டர் தான் இருக்காங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், நான் உங்களை மீட் பண்ண வரல, என்னோட அப்பாவை தான் நான் பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் எதுக்காக என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். நான் வந்துட்டு எங்கள் அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கேன், அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா வந்துட்டு எப்போயும் இறந்து போயிட்டாரு, நீ வந்துட்டு இப்போ வந்து கேட்க வந்திருக்கியான்னு சொன்னதும், என்னது அப்பா இறந்து போயிட்டாரா, எனக்கு எப்படி நீங்கள் வந்து இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். உன்ட்ட நாங்கள் வந்துட்டு என்ன இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே, சரி அவர் வந்து எங்கே ஃபியூனல் பண்ணீங்க அதையாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னதுமே, அதையுமே அந்த லேடி அங்கே சொல்கிறதுக்கு விருப்பப்படலைன்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி இறந்தாருன்னு சொன்னதும், அவர் பாண்டுக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாரு, அவரோட பாடி கூட கிடைக்கலன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அப்போ சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டா, ஒன்று மாதிரி ஆள்கிட்ட எங்களுக்கு எந்த பேச விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோவப்படுறாரு. அவன் மேலே அவருக்கு ரொம்ப கோவம் இருக்குது. பட் அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். அங்கே இவர் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறமே அவரே பார்த்துக்குவாருன்னு சொல்லும்போது, அவங்களோட பையன் லீவ் வந்ததுமே வந்துட்டு என்னோட ஃபியான்ஸை நீங்கள் பார்க்காம போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. வந்து நிற்கிறது பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அந்த சிஸ்டர் இன்லா. ஸோ யூனா தான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா. பட் நீ இப்போ என்ன பிளான் பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்க அப்படின்ற சொன்னதும், என் குடும்ப வாழ்க்கையவே ட்ரெஸ்ட்ரைப் பண்ணது நீ தான், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே, நீ என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, நீ மட்டும் என்ன நல்லதா பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. உனக்கு வெக்கமா இல்லையா, வேற ஒருத்தவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு சொந்த குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ இப்போ என்ன பண்ணுற, கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு இவன் கூட வந்து சேர்ந்துட்டு இருக்க, உனக்கு ஒரு சின்ன பையனா கிடைச்சானான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு, இப்படியே 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே பயங்கரமாக நாங்கள் சண்டை போயிட்டுருக்கு. அவள் கண்டிப்பாக நான் வந்து சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன், உன் வாழ்க்கையவே நான் ட்ரெஸ்ட்ரைப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மாட்டிட்டுருக்கா.
பிறகு அங்கே அந்த லீட்டையுமே அவங்க அங்கிளுக்கு எதிராக ஏற்றி விடுறா. அந்த ஆள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உன்ட்ட இருந்து பறிக்கணும்னு பார்க்குறாரு. ஸோ நீ கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் உனக்கு எல்லாத்தையுமே சொந்தமாக்கிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஏற்றி விட்டதுமே அவனுக்கு அவன் மேலே இருந்த ஒரு நல்ல ஒப்பீனியன் மாதிரி கண்டிப்பாக எனக்கு எல்லாமே நான் சொந்தமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோட்ட கால் பண்ணி கம்பெனி எல்லாமே எங்கள் அம்மாவோட பேரில் வந்திருக்குன்றப்ப நான் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான். பட் இருந்தாலும் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். பிறகு ரெய்டுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் எப்படி எல்லாத்தையுமே சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்ல உன் கூட, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம், எதை பற்றி நீ கவலைப்படாதன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக என் சிஸ்டர் தான் இருப்பான்னு சொல்லிட்டு சிஸ்டர் இன்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அவள் சரியான ஒரு வில்லி, அவள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவா, யாரை வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என் கூட சேர்ந்து நீ ஒரு பார்ட்டிக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். கண்டிப்பாக போகலான்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்கான அவார்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் போனதுமே அங்கே அந்த கம்பெனி பெஸ்ட்டானதாக இவன் தான் சூஸ் ஆகிருக்கு. பட் ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அவங்களோட பேரில் இருக்குது, அது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க அப்பா ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். எல்லாமே சக்ஸஸாக இன்றைக்கி நான் பண்ணிட்டேன், பட் எங்கள் அப்பா உயிரோட இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. நீ ஏன் கவலைப்படுற, மேலேருந்து அவர் பார்த்துட்டு இப்போ ஹாப்பியாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட நெக்ஸ்ட் டே ஒரு ஆக்ஷன் பார்ட்டி வரப்போகுது. அதில் கண்டிப்பாக நம்ம ஏலத்தில் எடுத்தே ஆகணும். என்னோட சிஸ்டர் இன்லாம் அதுலேயுமே பெரிய ப்ராப்ளம் பண்ணுவா. பட் நம்ம அதை எல்லாத்தையுமே சரி பண்ணணும், அதில் வின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிடும் போது அதே மாதிரி அந்த யூனா அங்கே அந்த லீக் ஏற்றி விடுறா. ஏகப்பட்ட அங்கே ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துச்சேக்கா, அதை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம அதில் வின் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் நான் ஆல்ரெடி அங்கே இருக்க எல்லாத்துக்குமே காசு கொடுத்து வச்சுட்டேன், நம்ம எப்படியாச்சும் அதை எடுத்துடலான்னு சொல்லும்போது பிறகு அவங்க எடுத்தவுடனே நம்ம ஹீரோ பெரிய அமௌண்ட் அங்கே ஹீரோயின் பேச்சை கேட்டு அங்கே பே பண்ணிடுறான். ஸோ இதனால் இவனுமே அதை விட கட்ட போனதுமே நீ வேற ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, எல்லாமே லாஸ் ஆகி நாசமாயிரும்னு சொல்லும்போது கம்பெனியை கொண்டு போகிறதுக்கு என்னோட தாத்தா இந்த மாதிரி வழிகளை தான் யூஸ் பண்ணியிருக்காரு, அவங்களோட கண்ட்ரோலில் வரணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் பட் அவள் பண்ண விட மாட்டா நிறைய அமௌண்ட்டுக்கு போட்டு வாங்குறதுக்கு. ஸோ இதனால் அங்கே நம்ம ஹீரோ தான் அங்கே வின் பண்ணிடுறான். இவனால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது, இவங்களோட பிளான் எல்லாமே அங்கே சொதப்பிடுது. ஸோக்கு ஹீரோக்கு இதை நினச்சிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹீரோயின்மே இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும்தான், போக போக பாரு அந்த யூனாக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்குறேன்னு, அவன் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நீ நல்லபடியாக சக்ஸஸ் ஆயிடுவேன்னு சொன்னதும் இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. பட் ரொமான்ஸாக பேசினதுமே இது ஆஃபீஸ்ன்றதை நீ மறந்துடாதப்பா, ஒர்க்கை நீ கவனமாக பார்க்கணும் ஓகேவான்னு சொல்லும்போது இங்கே வீட்டுக்கு பயங்கரமாக அவன் அந்த யூனாட்டை கோவப்படுறான். ஏதாச்சும் உன்னால் நடந்துச்சா, இன்னைக்கு எல்லாமே நாசமாக போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அந்த யூனா மனசுலேயே உதவாக்கற எதையுமே பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஏன்ட்ட கோவப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நீ ஏன் இப்போ கோவப்பட்டுட்ருக்க, இன்னுமே என்கிட்ட ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே அங்கே ஹோப் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. அதை கேட்டுட்டு அவனுமே கண்டிப்பாக இந்த டைம் நான் அவனை தப்பிக்க விட மாட்டேன், எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறா என்கிட்ட மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவன் தான் திருநான்னு சொல்லிட்டு அவனை மேலே பழைய போட்டுட்டான்னா கம்பெனியில் இருக்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவனையுமே இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே பெயின் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு அங்கே லிலியை பார்க்குறா, ஒரு பர்சனோட சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா போன ஜென்மத்தில் அந்த பொண்ணு அங்கே கன்சீவாக இருக்கா, அவன் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே சூசைட் பண்ண போகும்போது நீ என் கூட வா நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் இந்த புள்ள பிறந்து வந்துச்சுன்னா எல்லாருமே என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க, நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த டைமே நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவளை மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீ விசாரிச்சியா, அவரை ஒரு தடவை நேரடியாக நீ கேட்டியா மேரேஜ் பண்ணுறதுக்காக அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் திரும்ப திரும்ப அவள் இதவே பேசினதும் என்னாச்சு உனக்கு, ஏன் நீ இதவே பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற ஒன்றும் கிடையாதுப்பா, இங்கே பாரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்ததும் ஆல்ரெடி அவர் மேரேஜ் ஆனவர் பேபிஸ்மே இருக்குது, உன்ட்ட ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகி போயிடுது.
ஆயிருது. நல்ல வேளை நான் வந்துட்டு இத பத்தி இப்பவே அவர்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் பேசுறா. அதுக்கப்புறம் திரும்ப அவளுக்காக பார்ட்டி எல்லாமே வச்சிருக்கா. என்னப்பா எதுக்காக இந்த இதெல்லாமேன்னு சொன்னதுமே, நான் பேசிட்டேன். நான் வந்துட்டு டிசைடுமே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவர மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேக்கா. ஃபுட் எல்லாம் உனக்காக தான் சமைச்சு வச்சிருக்கு. நீ சாப்பிட்டு பாருன்னு சொன்னதுமே, ஹீரோயின் அத சாப்பிட்டா. ரொம்பவே சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. அவளோட சொந்த அப்பா அங்க சமைச்ச மாரியே வந்துட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஃபீல் ஆயிட்டுருக்கு. ஸோ இத யார் சமைச்சதுன்னு சொன்னதும், அங்கிள் தான் சொல்லிட்டு இங்க கூப்பிடும்போது, வந்து நிக்கிறது பார்த்தா அவங்க அப்பா மாரியே இருக்கு. அவளுக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது, நம்ம அப்பா தானா? இல்ல அப்பா மாரி இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. என்னம்மா உனக்கு இந்த ஃபுட் எல்லாமே புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்கும்போது, அப்ப அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ஃபைனலா அங்க வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்பான்னு சொல்லிட்டு அவ ரொம்பமா ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்ப அங்க அவருமே உன்னோட அம்மா உன்னோட ட்ரெஸ் எல்லாமே வச்சு வச்சு அழுதே வந்துட்டு இறந்தே போயிட்டாம்மா உன்னை மிஸ் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லும்போது, அந்த ஃபேமிலி என்னை அடாப்ட் பண்ணிட்டு வேணா வந்துட்டாங்கப்பா. ஆனால் வந்துட்டு என்னை ஒரு சொந்த பொண்ணு மாதிரி என்றைக்குமே ட்ரீட் பண்ண என்னை வந்துட்டு ஒரு பொண்ணாகவே ட்ரீட் பண்ணதில்லை. என்னை ரொம்பவே வந்துட்டு சீப்பாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அந்த லெவலுக்கு அவங்க பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நீ எப்படிப்பா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னதும், நான் இதுக்கு உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். என்ன நினச்சிட்ருக்க? கோலம் மாதிரி சூசைட் பண்ணிக்குவேனா? அப்படி நான் பண்ணுறதுக்கு விரும்பலை. அந்த ஆள்கிட்ட இதை பற்றி கேட்டேன். ஸோ அந்த ஆள் வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டாரு. நான் வந்துட்டு அவருக்காக வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிற லெவலுக்கு முட்டாள் கிடையாது. என் வாழ்க்கையை வந்துட்டு நான் இன்னுமே வாழணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு ரொம்பவே உனக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு ஹீரோ எல்லாருமே போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோ ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆவேன். நான் வாழ்க்கையில் வந்துட்டு சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்றத சொல்லா. அப்படியே வந்துட்டு இவரை மாதிரியே தான்ப்பா பார்க்குறதுக்கு வந்துட்டு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத அவ பேசிகிட்டு இருக்கா. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இவங்களோட அந்த நெஃப்யூ இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அதையுமே திருடிட்டு இவர் மேலே பழிய போடுறதுக்காக. தயவு செஞ்சு நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அவங்க ஏதோ வந்துட்டு பெரிய வேலை பண்ண போகிறாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ வீட்டையுமே அங்கே வந்துட்டு இதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அம்மாவும் பிள்ளையுமே சேர்ந்து இதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அவங்க பிரதரின்லாம் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு கோவப்படுறாரு. உன்னை நம்பி நான் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் எல்லாமே விட்டா நீ இவ்வளோ பெரிய சீட்டிங் வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீ பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவங்க பிரதர் இன்லாக்கு வந்துட்டு கம்பெனி இவ்வளோ பெரிய லாஸில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நான் எவ்வளோ தூரத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சேன், எதுக்காகடா இப்படி வந்துட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவன்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை இப்போதைக்கு அவன்கிட்ட வந்து நிரூபிக்கிறதுக்காக. கண்டிப்பாக இதுக்கான ஒரு டிசிஷனை நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறமே வந்துட்டு நான் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் கோவப்படுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவனை பயங்கரமாக திட்டிச்சிக்கா. நீ என்ன முட்டாளா, இதெல்லாம் பண்ணது அந்த லீன் தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ வாய் மூடிட்டு பேசாமல் இருந்தேன்னு சொன்னதும் இப்போ நம்மகிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது நான் வந்துட்டு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் இதை எப்படியே விட மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி இதை பற்றி அங்கே வந்துட்டு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லிடா. அவங்க என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் வந்துட்டு பழி வாங்கணும்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே போன் மீட்டிங் வச்சுடுறாங்க. பயங்கரமாக ஹீரோக்கு எதிராக எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. இவனுமே நல்லா ஏற்றி விட்டு வச்சுருக்கான். இவன்ட்டையுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க பிரதர் இன்லா சொல்கிறாரு, இதுக்கப்புறமே இவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ டேக் ஓவர் பண்ணிக்கிறது நீதான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவனுமே இவனுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையுமே கொடுத்துட்ருக்கான். இவன் தான் சீட் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ அங்கே சப்போர்ட் பண்ணி பேசி பார்க்குறா. அவர் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு இந்த மீட்டிங்கில் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளையுமே வாயடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் இன்லா டிவைஸ் சேர்ந்து வெளியே போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே வந்துடுறாரு. அவருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னபோது வாய்க்கு வந்தபடி அவன் மேலே வந்து செய்யாத குற்றத்துக்கு நீங்கள் பழைய தூக்கி போட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சும்மா இருப்போம், எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே பண்ணது அங்கே லீதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே அங்கே வந்துட்டு வாயால் ஒத்துக்கிட்ட வீடியோ எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ வேலையை பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக அங்கே வந்துட்டு தப்பிச்சுடுறான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்படின்ல இதை பற்றி நான் கண்டிப்பாக வந்துட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லும்போது அது எப்படி உங்கள் பையனாக விசாரிப்பீங்க, மற்ற வீட்டு பிள்ளைனா நீங்கள் வந்து பழைய தூக்கி போடுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே அவர் வேறு பயங்கரமாக அங்கே கோவப்படுறாரு. அவரால் எதுவும் பண்ண முடியல. வீட்டை இவங்க இவ்வளோ பிளான் பண்ணியுமே வந்துட்டு இப்படி தோற்று போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம இன்னுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த யூனா வந்து அவனுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிச்சேக்கா. அவள் என்ன நினச்சிச்சேக்கா, அவள் வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட
விட பார்ப்பாளா? நான் இவனை இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணி அவனை வந்து மூளையில் தப்பானவங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயுமே வந்து கெடுத்து விட்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போய் கட்டி வச்சிருக்கா. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க யூனா, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொன்னதும், என்னை பற்றி நீ கவலைப்படாதப்பா, நீ ஒன்றுமே ஃபீலும் பண்ணாதப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்துட்டுருக்கேன், எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்ருக்கியா? போன வாழ்க்கையுமே உன்னால் கெட்டு போச்சு, இந்த வாழ்க்கையுமே உன்னால் கெட்டுட்ருக்குன்னு சொன்னதுமே, இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதுமே, ஃபஸ்ட்டு நீ அதுக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் கீழே விழுந்ததும் அப்போ அந்த ஆளுங்க எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு அவள் கை கால் எல்லாமே கட்டி போயிருக்கு, அவள் எங்கே போய் எஸ்கேப் ஆவான்னு சொல்லும்போது, ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோயின் போனால் அந்த சைடில் ஒரு கண்ணாடி இருக்குது, அதை எடுத்து கையை கழட்டிட்டுருக்கா. ஸோ அங்கே கையிலையுமே அவளுக்கு அங்கே கட் ஆகிருது. அதை பார்த்துட்டு அந்த ஆளுங்க ஐயோ இவ எஸ்கேப் ஆகுறான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ண வந்தா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பட் நான் அந்த இடத்துல தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின், உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் வந்து இந்த ரீபான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இதான் திரும்ப வந்திருக்கேன்னு அவள் சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே நானுமே ரீபான் தான் ஆகியிருக்கேன், உங்கள்கிட்ட சொன்னால் இதெல்லாம் ஜோக்கா நீ எடுத்துக்குவேன்னு தான் நான் சொல்லலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே, போன ஜென்மத்திலையுமே எனக்கு என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியும். ஸோ எந்த இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டேன். நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து என்னோடய வாழ்க்கையில் உன்ட்ட என்னோடய லவ்வை சொல்கிறதுக்கே இல்லை, முடியாமல் போச்சு. அதுக்குள்ளே நீ வந்துட்டு இறந்துமே போயிட்ட அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து படித்து முடித்து பெரிய ஆளாகி உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னா நீ செத்து போயிட்டன்றது தான். உன்னை நான் வந்து பார்த்ததே இந்த கல்லறையில் தான் அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுருக்கான். பட் இந்த டைம் நான் அப்படி நடக்க விட மாட்டேன், உன்னை ரொம்பவே நல்லா நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. 2 பேருமே ரீபான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிரதர் இன்லாட்ட இந்த வீடு வந்துட்டு அவருக்கு சொந்தமானது, இந்த வீட்டில் வந்துட்டு யார் யார் இருந்துட்டுருக்கீங்களோ எல்லாருமே வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருங்க, சொத்தை எல்லாத்தையும் அவரோட வச்சுட்டு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு மாற்றியாச்சுன்னு பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. கொஞ்சம் அவங்க பிரதர் இன்லாக்கு இப்படி வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நியூஸ் கேட்டதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே பயந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே உள்ளே கூட விட மாட்டாங்க பார்க்குறதுக்காக. இது எல்லாமே அங்கே லீ தான் பண்ணியிருக்காரு, விடக்கூடாதுன்னு உங்களை சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் ரொம்ப கவலையாயிடுச்சு. நம்ம நேற்று கூட பேசினமே பார்த்தவர் நல்லா தானே இருந்தாருன்னு சொல்லுதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், எனக்கு என்னமோ ரொம்ப டவுட் ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொல்கிறா. இந்த போரில் நீங்கள் மட்டும் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக நானுமே இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே போர்ட் மீட்டிங்கில் பார்த்தா அந்த லீ வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே அண்டருக்கு கொண்டு வந்துட்டு அவன் வந்து ரொம்ப ஓவராக எல்லாத்தையுமே அராஜகம் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, சிஇஓ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த சேரில் உட்காரலாம், நீங்கள் ஒன்றும் பாஸ் கிடையாதுன்னு சொன்னதும் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு, என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசுவேன், நான் என்ன சொல்கிறதும் அதுதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ரூல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அவன் வந்து என்னமோ ஒரு மாஃபியா ரேஞ்சுக்கு அங்கே பிஹேவ் பண்ணுறான். யாராலையும் எதுவுமே அங்கே பேச முடியல. இங்கே நம்ம ஹீரோ டாக்டர் வேஷம் போட்டு அங்கே உள்ளே போயிடுறான். ஹீரோ ஏன் அங்கே ஒரு நர்ஸ் மாதிரி வெளியவே நின்றுட்டுருக்கா. அவங்க பிரதர் இன்லாட்ட எப்படி உங்களுக்கு இது ஆச்சு அப்படின்றத சொன்னதுமே, இது எல்லாமே வந்துட்டு காரணம் உன்னோட சிஸ்டரும் என் பையனும் தான், எல்லாருமே சொத்துக்காக தான் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பாய்சன் ஊசி போட்டதில் தான் போராட்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறான். அந்த யூனா போன பேச்சை கேட்டு தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. பட் நான் எப்பயும் உங்கள் அப்பாவுக்கு உண்மையாக தான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை வச்சு கம்பெனியை காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறாரு. அதை அழியிறதை என்னால் பார்க்க முடியாது, வெளி கையில் போனால் அவன் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளியே அங்கே கார்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் யார், நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டினை மடக்கி மடக்கி அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து நான் தான் அவங்களை இங்கே அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. ஏன்னா ஹீரோயின் அங்கே டாக்டருக்கு தெரியும். ஸோ ஹீரோயினுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அவங்க பிரதர் இன்லா சொன்ன அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே போய் தேடுறாங்க. ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த பர்சனை போய் மீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட போய் காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுமே அங்கே கூட சேர்ந்து வந்துட்டு பழக்கம்தான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கம்பெனியை வந்துட்டு வந்து ஒன்றா தொடங்குனாங்கப்பா. அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனையாகி மாற்றி மாற்றி
அவங்க வந்து சொத்துக்களை பிரிச்சுட்டு தனியாக போயிட்டாங்க. இப்போ அவர் வந்துட்டு உயிரோடு இருந்துட்டு இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குன்ற விஷயத்த எல்லாமே இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதுமே அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர்கிட்ட வந்து இப்படி நம்ம ஹீரோவோட அப்பாவை பற்றி எங்கள் விஷயங்கள் சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்காருன்னு சரிங்க கேட்கும்போது அவர் இறந்து போயிட்டாருன்றத சொன்னதும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நானும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து இந்த கம்பெனியை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும், பெரிய லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சின்ன ஒரு மனஸ்தாவாகி நாங்கள் வந்துட்டு பிரிச்சுட்டு வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டிஸை. பட் இதில் இப்பயுமே வந்துட்டு எனக்குமே பங்கு இருக்குது. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு அவனோட பையனுக்கு தான் இந்த சொத்து வந்துட்டு வரணும், எவனோ பெற்றவன பிள்ளைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இவனை பார்த்தா அங்கே ஆஃபீஸில் அங்கே சேலரி எல்லாத்தையுமே மாற்றுறான். அந்த சீனியர்ஸ்க்கு மரியாதையை கொடுக்க மாட்டான். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டு அவங்க வந்துட்டு இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு பார்த்தா அதை பார்த்து என்னமோ மகன் வந்து பெரிய புரட்சி பண்ணுற லெவலுக்கு அந்த லேடிக்கு அப்படி ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே உள்ளே பார்த்தா அங்கே அந்த அங்கிள் வந்து நின்னதுமே நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் அவர் சில அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வராரு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான், இதில் வந்துட்டு பெரிய லெவலுக்கு பங்கு என்னோடது இருக்குது. ஸோ அவங்க அப்பா இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு யார் ஓனர், நான் தானே. நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் இந்த கம்பெனியோட ஓனராக இருக்கணும், உனக்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் இப்போ வரைக்குமே சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அங்கே அரெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அங்கே உள்ள தூக்கி போட சொல்லிடுறாங்க. சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி கம்பெனியில் வந்து எந்த ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு கிடைக்கணுமே எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சில ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவை தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது யூனாவும் அவங்க நெஃப்யூ அந்த லீயுமே, நீ இப்போ ஒழுங்காக வந்து காசு எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்கோமே, நாங்கள் இவரை கொலை பண்ணிடுவோம், இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், கண்டிப்பாக காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சேக்கா ஏகப்பட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு, நீ பண்ண வேலைக்கு உங்கள் அப்பாவை நான் சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு லீ கேட்டா, உங்களுக்குலாம் காசு கொடுத்துருக்கல வேலையை பார்க்க மாட்டேங்களான்னு அந்த கார்ட்ஸை பார்த்து ஹீரோயின் கேட்டதுமே அந்த ஆளுங்களுக்கு ஆல்ரெடி காசை கொடுத்து இவ விலைக்கு வாங்கி வச்சிருக்கா, அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சிடுறாங்க. நீங்களே மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துச்சேக்கான். இதுக்கப்புறமே நீ தப்பிக்க முடியாது, பெத்தப்பாவே சொத்துக்காக கொலை பண்ண பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சிருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அங்கே ஃபைட் வந்து அவனை பண்ண வந்ததும் ஹீரோ அங்கே உடலை போயிடுறான். அங்கே தலையில் அடிபட்டு அங்கே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா அவன் அங்கே வந்து ஹோமாக்குள்ளே போயிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நீ என்ன வந்து பண்ணிச்சேக்கா, என்னை லவ் பண்ணதெல்லாம் சும்மாவா, நீ என் கூட சேர்ந்து ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ வேணாமா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுகிறா. தயவு செஞ்சு நீ எந்திரி, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிச்சேக்கா. நான் என்ன பண்ணுறது நீ இல்லாமல், உனக்காக தானே நான் ரீபா நான் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. நீயுமே எனக்காக தான் வந்தா, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட கையெல்லாமே அங்கே மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க கண்ணை முடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ரிங் எல்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். ஹாப்பியாக 2 பேருமே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.